துலாம் ராசி அன்பர்களே, புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே நேரம் விரயஸ்தானாதிபதி புதன் விரயஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார். எனவே வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். அதிக பயணங்களால் அலைச்சலும் மன அமைதி குறைவும் ஏற்படலாம். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காத நேரம் இது. குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். என்றாலும் அதுவரை மனக்குழப்பம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையை தளர விட வேண்டாம். புரட்டாசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். பாக்கியஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது சில நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். குறிப்பாக தொழில் முன்னேறும், உத்தியோகத்தில் உயர்வு, ஊதியம் எதிர்பார்த்தபடி கிடைத்தல், அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் போன்றவை படிப்படியாக நடைபெறும். மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்வை முன்னின்று நடத்துவீர்கள். வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்றுக்கொள்ளும் விதம் அமையும். பிள்ளைகளின் வேலை அல்லது படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி பலன் தரும். புரட்டாசி 22ஆம் தேதி கடக ராசிக்கு குரு அதிசார கதியில் செல்கிறார். அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு வருகிறது. 10இல் குரு வந்தால் பதவி மாற்றம் உருவாகும் என்பது நியதி. அதற்காக பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. சகாய ஸ்தானாதிபதியான அவர் உச்சம் பெறும் பொழுது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆனால் நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து எப்போதும் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது. குருவின் பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாக அமையும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நடைபெறும். தாய் வழி ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வராவிட்டாலும் வந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். கூட்டு முயற்சியில் இருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அந்த எண்ணமும் ஈடேறும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. சுகஸ்தானாதிபதியான அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் நலையில் தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் மனக்கவலையும் விரயங்களும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் இருந்த பிரச்சனை அதிகரிக்கும். இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமை விரதமும் சனீஸ்வர வழிபாடும் நன்மை தரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும். பெண்களுக்கு பிள்ளைகளால் விரயம் உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும். இம்மாதம் முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்தை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் செப்டம்பர் 17, 20, 26, 27, 28. அக்டோபர் 3, 4, 13, 14. மகிழ்ச்சி தரும் வண்ணம் கருநீலம்.